guys, இன்னைக்கு நம்ம The Great Ruler அனிமேயோட எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்றோம், அப்பா பாத்தீங்களா நான் சொன்ன ஐடியா ஒர்க் ஆயிருச்சு, பாருங்க நம்ம கூடிய சீக்கிரமே லேண்டை ரீச் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றோம். அதை கேட்டு அவங்க அப்பாவும், ஆமாண்டா நீ சொன்னது கரெக்ட் தான், நம்ம பிளான் வந்து எப்படியோ சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும், ஏன்னா எப்ப எது வந்து அட்டாக் பண்ணணும்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி எதுக்கும் அலர்ட்டாவே போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே இவங்களுக்கே தெரியாம ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மிருகம் வந்து அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோனால நம்பவே முடியல, ஏன்னா அது crocodile கிடையாது, அது ஒரு பெரிய பாம்பு. நம்ம ஹீரோ என்னது ஒரு பெரிய பாம்பு கூட இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்கிங்கா பாக்குறான். அந்த பாம்புனா டாப்புக்கு வந்து கத்துன்னு கத்துது. அவங்க அப்பாவும் அவரோட அங்குளும் ரொம்பவே ஷாக் ஆயிராங்க. சே, இந்த பிளாக் நெதர் ஸ்னேக் இங்க இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, இதுதான் இங்க இருக்கிறதுல ஒரு ஹை லெவல் பீஸ்ட் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உடனே சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாத்தையுமே அலர்ட்டா இருக்க சொல்றாங்க. யாரையும் அதிகமா குதிக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரமா எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்ல அந்த கமாண்டரும் அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் கூட்டிட்டு ஓடிறாரு. அப்பன்னு பார்த்து அந்த பாம்பு வேகமா அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண போக கரெக்டா நம்ம அங்குள் உள்ள போய் புந்து அந்த பாம்பையை அடிச்சு போட்டுறாரு. அந்த பாம்பு அந்த அங்குளுக்கு பயந்து இடத்த விட்டு எங்கேயோ மறைஞ்சு போயிருது. அவங்களும் பயங்கரமா அந்த பாம்பை வலை வேசி தேடிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவோட அப்பா சென்னி ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு அந்த பாம்பு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடறான். திரும்பவும் அந்த பாம்பு மறைச்சு போக மூணு பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க மூணு பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. என்ன பண்றது, அந்த ஸ்னேக்கை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வேற அண்டர் வாட்டருக்கு போய்க்குது, அதை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அங்க எங்க சுத்தி பார்க்கறான். அப்படி சுத்தி பார்க்கும் போது அவன் ரெடி பண்ண ஃபார்மேஷனோட இருக்கிற crocodile எல்லாமே அங்க மதந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு அவனும் அந்த தண்ணி மேல போய் நின்னுக்கிறான். அவங்க அப்பாவும் சொல்றாரு, வேண்டாண்டா அது ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னா. நம்ம ஹீரோ கேட்கற மாதிரிலாம் தெரியல, இங்க பாருங்கப்பா நான் சொல்றதை மட்டும் இப்ப கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். பார்த்தா அவன் ஐடியா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பாம்பு வெளியில வந்துடுது. பரவாயில்ல, நான் கண்டிப்பா உன்னை பிடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஃபார்மேஷன் நிறைஞ்ச crocodiles எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி விடுறான். அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்றதுனால அந்த ஃபார்மேஷனுக்குள்ள இருந்து நிறைய மேஜிக்கல் த்ரெட்ஸ் எல்லாம் வந்து அந்த பாம்பை நல்லாவே இறுக்கமா பிடிச்சிக்குது. நம்ம ஹீரோ நல்லா டைட்டா பிடிச்சிட்டு, அப்பா இப்ப அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சவுண்ட் கொடுக்குறான். அவங்க அப்பாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பவரை கிரியேட் பண்ணி அந்த பாம்பையும் அட்டாக் பண்ணிடுறாரு. சரி, அந்த பாம்பு அப்பனாவது சாகுன்னு பார்த்தா அந்த பாம்பு ஜஸ்ட் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தான் போயிருக்கு. திரும்பவும் தப்பிச்சு போனதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாருமே ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி டக்குன்னு அந்த பாம்பு நம்ம ஹீரோவை சுத்த ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவை பிடிச்சிருது, அவனை போட்டு முறுக்குது. அவங்க அப்பாவும் அங்குளும் என்ன பண்றதுன்னே தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இது எவ்வளவு கன்னிங்கான பீஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஏன்னா அது வெயிட் பண்ணி நம்ம ஹீரோவை பிடிச்சி அவங்க ரெண்டு பேத்தையுமே பிளாக்மெயில் பண்ணுது. அவங்க அப்பாவும் அந்த அனிமல் கிட்ட சொல்றாரு, இங்க பாரு நான் உனக்கு கடைசி வார்னிங் கொடுக்குறேன், மரியாதை என் பையனை போக விட்டுரு, உன்னை உயிரோட விடுறேன், இல்ல அந்த மாதிரி விட மாட்டேன்னு சொன்னா கண்டிப்பா உன்னை கொன்னு போடுவேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் மிரட்டுறாரு. அவர் மிரட்ட நம்ம ஹீரோ அதை நெருக்கிக்கிட்டே போகுது. இப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனா பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பாம்பு எப்படியும் உங்க மிரட்டலுக்குலாம் பயப்பட போறது இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே இது இவனை முறுக்கிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அவனுக்குள்ள இருக்கிற எலும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்கிரும். அதனால இவன் என்ன பண்றான்னா டக்குன்னு அந்த ஃப்ளூட்டை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற யாருக்கும் ஒண்ணுமே புரியல, அவன் என்ன பண்றான், எதுக்கு இந்த நேரத்துல போய் ஃப்ளூட் ஊதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அப்பாவும் கொஞ்சம் கன்ஃபியூஸா பாக்குறாரு. நம்ம ஹீரோனா அதை ஊதிக்கிட்டே இருக்கு. அந்த பாம்புக்கும் ஒன்னும் புரியல. ஆனா அந்த பாம்பு அந்த ஃப்ளூட் எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்கல. நம்ம ஹீரோ இன்னும் போட்டு நெருக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் கத்துறத பார்த்தவொடனே அவங்க அப்பா கோவம் வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போறாரு. அப்படி போகும்போது ஏதோ ஒரு பெரிய சவுண்ட் கேக்குது. எல்லாருமே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறாங்க. என்னடா அதுன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பாம்புக்கு பின்னால அத்தனை ஸ்பிரிட் ஈட்டிங் பீஸ் வந்து பறந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த பாம்பே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவை லூஸ் விட நம்ம ஹீரோவும் எப்படியோ அங்க இதுல இருந்து தப்பிச்சிடறான். அவங்க அப்பாவையும் அங்கிளையும் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறான். அந்த ஸ்னேக்கும் செம்மையா பயந்துருது. பயந்து அது கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு தண்ணிக்குள்ள போக பாக்குது. ஆனா தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பீஸ் அந்த ஸ்னேக்கை புடிச்சிருது. அவ்வளவுதான், அந்த ஸ்னேக் மர்கையா. எப்படியோ இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே அந்த லேக்கை கடந்துடுறாங்க. சரி, இதுக்கு மேல எங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா குடும்பத்தினரும் கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் லியூ குடும்பத்தினரை தான் காட்டுறாங்க. இவங்க கரெக்டா அந்த ஜூயூ பேர்டு உளுந்த இடத்த பயங்கரமா புரட்டி போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா குடும்பத்தினர் வரதுக்கு முன்னாடியே இவங்க அந்த ஜூயூ பேர்டை அடையணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஆனாலும் இவங்களுக்கு தான் அந்த பேர்டு அப்படின்னு இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மூபாயும் அவங்க
அவங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறையவே எலும்பு கூடுகள் படுத்து கிடக்குது. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னது இவ்வளோ எலும்பு கூடுகள் இருக்கு, இங்க ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி மூபாயோட அப்பா வந்து அவங்க கிட்ட கேட்க மூபாயும் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நடக்கவே செத்த மாதிரி இருக்குப்பா. கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு. நம்ம கண்டிப்பா அந்த மூரிலிம் வரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடணும். அந்த காப்பர் பீஸ் மட்டும் நம்ம கையில இருந்திருந்தா இவ்வளோ நம்ம போராட அவசியமே இல்லை. போய் அந்த மூச்சன் கிட்ட போய் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும், நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, அவங்க எல்லாம் கண்டிப்பா இன்னும் செத்து போயிருப்பாங்க. நம்மள மாதிரி இல்லாம இந்த டார்க் ஆப்ஸ்ல வேற வழியை தான் அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த பிளாக் பாய்சன் crocodiles கிட்டயும் அந்த ஸ்னேக் கிட்டயும் அவங்க கண்டிப்பா மாட்டிருப்பாங்க. அதனால அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எடுத்து முடிக்கிற வரைக்குமே அவங்க வர மாட்டாங்க. நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஏதோ சத்தம் கேட்குது. இவனுங்களும் என்னடா அது சத்தம் அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம மூ குடும்பத்தினர் வேகமா அங்க இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம மூபாய் அப்பாவுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிருது. எப்படி இவங்க அதுக்குள்ள இதுல இருந்து தப்பிச்சாங்க, ச்சே இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்களே அப்படின்னு அவரும் ரொம்ப கோவத்துல இருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் வந்து லேண்ட் ஆகுறா. லேண்ட் ஆன உடனேவே அங்க செத்து கிடக்குற அனிமல்ஸோட ஸ்கெலிட்டன்லாம் அவன் ஆர்வத்தை தூண்டிடுது. என்னது இவ்வளோ ஸ்கெலிட்டன் செத்து கிடக்குது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் யோசிக்க ஆரம்பிச்சாரான். அப்பன்னு பார்த்து நம்ம மூபாய் அப்பா இருந்துட்டு நம்ம மூச்சன் அப்பா கிட்ட சொல்றாரு, என்னப்பா தம்பி இவ்வளோ வேகமா வந்துட்டீங்க, நான் கூட என்னமோ நீங்க ஸ்பிரிட் ஈட்டிங் பீஸ்ட் கிட்டயே மாட்டி செத்துருப்பீங்கன்னு நினைச்சேன், பரவாயில்லையே தப்பிச்சிட்டீங்களே அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. ஆமா நாங்க லேட்டு தான், ஆனா சும்மா சொல்லக்கூடாது, லியூ குடும்பம் உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்டா தான் இருப்பீங்க போல, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க, ஆனா முன்னாடி வந்து எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலையே, சரி நீங்க கொஞ்சம் வழி விடுங்க, நாங்க அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னு இவரும் பதிலுக்கு பேச அவ்வளவுதான் ரெண்டு குடும்பத்துக்கும் ஃபைட் ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் நம்ம மூபாய் தான் பேசுறான். நம்ம ஹீரோ பார்த்து இந்த வாட்டி கண்டிப்பா உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு ரெடியா நிக்கிறான். நம்ம ஹீரோவும் சொல்றான், இங்க பாரா தம்பி நீ ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா அந்த ஃபைட்டை நான் முடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு அவனும் ரெடியா நிக்க எல்லாருமே ரெடியா நின்னுக்கிறாங்க. டக்குன்னு நம்ம லியோ குடும்ப தலைவன் முன்னாடி வந்து, சரி இந்த மூ குடும்பத்துக்கு சுத்தமா அறிவே இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, நம்ம இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஃபைட்டையே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் அவரோட பவரை வெளியில கொண்டு வராரு. பயங்கரமான ஒரு பெரிய அனிமலோட சோல் அப்படியே வெளியில எடுத்து நிறுத்தி வைக்கிறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் வியந்து போய் நிக்கிறான். ஒரு வழியா நான் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்லிட்டு அவரோட பேர்டையும் அவரோட சோலையும் அப்படியே வெளியில எடுத்து காட்டுறாரு. அதுவும் அப்படியே பெருசா முன்னாடி வந்து நிக்குது. அவ்வளவுதான் ரெண்டு அப்பாஸ்க்குமே சண்டை ஆரம்பிச்சிருது. எப்படியே வானத்துல தான் காட்டுறாங்க. வானத்துல ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இது ஒரு பக்கம் போகட்டும் அப்படின்னு நிலத்துல பார்த்தா நிலத்துலயும் ஃபைட் ஆரம்பிச்சிருது. இப்ப நம்ம ஹீரோ ஒருத்த அட்டாக் பண்ணான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோட அங்கிள் கிட்ட பேசுறான், இங்க பாரா ஜோயி, நான் போன வாட்டி உன்னை ஏன் அட்டாக் பண்ணலனா, சரி உங்களை எல்லாத்தையுமே அலாட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன், அதனால தான் அட்டாக் பண்ணலாம், ஆனா இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் அவனோட சோலை வெளியில கொண்டு வரான். சரிப்பா உன் இஷ்டப்படியே நம்ம ஒண்டி கொண்டி மோதி பார்த்தரலாம், கண்டிப்பா என்னோட சோலை உன்னோட சோல்னால மிஞ்சவே முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட காண்டாமிருகத்தையும் எடுத்து வெளியில நிறுத்துறாரு. அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஃபைட் ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேருமே ரொம்ப காலத்து பகையை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க போல, அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யாருக்கும் இல்லாம பொதுவா காமனா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவன் கிட்ட ஏதோ ஒரு வியர்டான ஃபீலிங் வருது. அது என்னன்னா அவன் கிட்ட இருக்கிற காப்பர் காயின் வந்து திடீர்னு க்ளோ ஆக ஆரம்பிக்குது, ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அவனும் வெளியில எடுத்து அதை அந்த மவுண்டைன் பக்கமா காட்டுறான். பார்த்தா அதை பார்த்துட்டு அந்த காப்பர் பீஸ் வந்து அப்படியே க்ளோ ஆகுது. ஆனா நம்ம ஹீரோக்கு அதை பார்த்து தான் க்ளோ ஆகுது அப்படின்னு சுத்தமா தெரியல அவனுக்கு. ஆனா அது கண்டிப்பா அந்த ஜூயோ பேர்டை தான் குடிக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும். இவனுக்கு எங்க இருக்குன்னு தெரியாததுனால அப்படியே தேடி பார்க்குறான். அப்படி தேடி பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே அந்த மவுண்டனோட உச்சிக்கு தான் போய்கிட்டு இருக்கிறது நோட்டீஸ் பண்ணுறான். நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் சரி அங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு டக்குன்னு இவங்களோட கமாண்டர் கிட்ட திரும்பி, இங்கே பாருங்க என்னை கவர் பண்ணிக்கோங்க, நான் அந்த மவுண்டனோட உச்சிக்கு போகிறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ அந்த மாதிரி வேகமாக அந்த உச்சிக்கு போய்கிட்டு இருக்கிறத எப்படியோ அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிற நம்ம மூபாயோட அப்பா பார்த்துறாரு. பார்த்த உடனே மூபாயை அலாட் பண்ணுறாங்க, பாடுறா அந்த பையன் அந்த மலை உச்சிக்கு போய்கிட்டு இருக்கான், அவனை ஃபாலோ பண்ணு, நம்ம தான் அந்த ஜூயோ பேர்டை எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேவே நம்ம மூபாயும் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. அவனும் அந்த மலை உச்சிக்கு போயிட்டான். பார்த்தா அந்த இடமே அப்படியே நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கு. அவன் அந்த காப்பர் பீஸையும் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது இன்னும் ஷைனிங்காகவும் ஹாட்டாகவும் மாறிடுது. அது கிட்ட போக போக ரொம்பவே ஹீட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பேர்டு இங்கே தான் இருக்கணும், சரி நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது பின்னால இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம மூபாயோட விசிறி தான் நம்ம ஹீரோவை வேகமாக அட்டாக் பண்ண சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட்
ஜஸ்ட் மிஸ்ல அந்த விசிறி கிட்ட இருந்து நம்ம ஹீரோவும் தப்பிச்சிடுறான். மூபாயும் அங்க வந்து லேண்ட் ஆயிரா. இங்க பாரா தம்பி மரியாதை அந்த காப்பர் பீஸ் என்கிட்ட கொடுத்து இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவே மிரட்ட, உடனே நம்ம ஹீரோக்கும் கோவம் வந்துடுது. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீலை வெளியில எடுத்து நம்ம மூபாய் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். நம்ம மூபாயும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான்டே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட எபிலிட்டிஸை வச்சு ஜூயு பேர்டை அடையணும்னு நினைப்ப அப்படின்னு அவனை பயங்கரமாவே அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் வேக வேகமா அந்த என்ட்ரன்ஸுக்கு போயிடறான். அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் மேல பறந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு சிரிப்பு வேற வருது. எதுக்காகன்னா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான் போல. கரெக்டா நம்ம மூபாயும் அதை புரிஞ்சுக்காம நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுற. நம்ம ஹீரோ மூபாயோட அட்டாக்கை வாங்கிட்டு அப்படியே அந்த ஓப்பனிங்குள்ள விழுகிற மாதிரி விழுந்துடுறான். நம்ம மூபாயும் கொஞ்சம் அறிவாளி தான் போல. நம்ம ஹீரோ அந்த மாதிரி விழுந்ததை இவனால நம்பவே முடியல. எப்பத்துல இருந்து இவன் திடீர்னு இவ்வளோ வீக் ஆனான்னு தெரியலையே, ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு அவனும் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளேயே வேக வேகமா உள்ள போறான். இப்போ உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா எப்படியோ மூபாய் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ எப்படி அந்த ஜூயு பேர்டை கண்டுபிடிக்கிறது, இந்த இடம் வேற ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த காப்பரை வெளியில எடுத்து பார்க்கறான். பார்த்தா அந்த காப்பர் பயங்கரமா ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூயு பேர்ட் கிட்ட போக போக இந்த காப்பர் ரியாக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த காப்பரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நான் அந்த பேர்டை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த காப்பர் ஹீட் ஆகிற வழியவே நோக்கி போய்கிட்டு இருக்கான். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த பேர்டையும் கண்டுபிடிச்சாரான். அது ஒரு பெரிய ராக்னால சுத்திட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு எப்படியும் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அதை எப்படி நம்ம உடைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பேர்டை தொட போறான். அப்படி தொட போகும்போது அவனோட ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாமே உரிக்கப்படுது. அதை பார்த்தவனே இவனும் பயந்து போய் பின்னாடி வந்தாரா. என்னது இது, என் ஸ்பிரிட் எனர்ஜியை உரியுது, இதை நான் எப்படிதான் பிரேக் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம மூபாய் வந்தாரா. நம்ம ஹீரோ அவனோட விசிறியை வச்சு அட்டாக் பண்ணா. எப்படியோ நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கையும் டேக்கிள் பண்ணிடுறான். உடனே அவன் பேச ஆரம்பிக்கிறான். நான் அப்பவே நினைச்சேன்டா கண்டிப்பா நீ ஏதோ பண்றேன்னு. நான் நினைச்ச மாதிரியே நீ என்னை ஏமாத்த தான் பார்த்துருக்க. எப்படியோ நீ ஜூயு பேர்டை எனக்கு கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்ட. அதுக்கு உண்மையே நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா இப்போ நீ எனக்கு தேவையில்லை, அது நல்லா சாவுடா அப்படின்னு நம்ம ஹீரோவை தாறுமாற அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல இவன் கூட சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அதனால என்ன பண்றான்னா வேக வேகமா அந்த பேர்டை நோக்கி ஓடி போறான். அப்படி ஓடி போறவன் அந்த பேர்டு எக்கு முன்னாடியே போய் நின்றுக்கிட்டு இருக்கான். வாடா வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு அப்படியே தைரியமா நிக்க, இவனுக்கும் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போக கரெக்டா விலகிடுறான் அந்த இடத்த விட்டு. அந்த மாதிரி விலகினதுனால நம்ம மூபாய் நேரா அந்த எக்லயே நச்சுன்னு கையை வச்சிடான். அப்படி கையை வச்ச உடனேவே அவன் ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாம் உரிய ஆரம்பிச்சது. நம்ம ஹீரோவும் நீ தான்ப்பா இப்ப பிரச்சனையில இருக்க அப்படின்னு திருப்பி கிண்டல் பண்ண ஆரம்பிக்க, அவனும் எப்படியாவது கையை எடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்றான். அது வரவே இல்லை. வேற வழியே இல்லாம இந்த மூபாய் என்ன பண்றான்னா டக்குன்னு அந்த மவுண்டனையே பிரேக் பண்ணி விட்டுறான். அவன் கையை வெளியில எடுத்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா அவன் உடைச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பெருசாகி அந்த ஃபுல்லா அந்த ஓடையே உடைச்சு விட்டுருது. இவங்க ரெண்டு பேரும் என்ன நடக்குதுன்னே தெரியாம அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கல்லெல்லாம் பிரேக் ஆகி அந்த ஜூயு பேர்டோட முட்டை அப்படியே வெளியில காத்துல மிதந்துகிட்டு இருக்கு. அப்படியே அங்க இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையுமே உறிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.